அண்டர் கவர் போலீஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து காதுல கடுக்கன் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு முகத்துல வந்து கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு லத்திய வச்சு பொண்ணுங்க பின்னாடி அடிக்கிறது, ஹராஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோட்டெஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு போனாங்க, அதுவும் ஜென்சி தானே அப்படின்னு வந்து நினைச்சாங்க. பட் ஆனா அடுத்த நாளே எல்லாரும் கையில கால்ல தலையில கட்டோட மார்ச் போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப இல்ல அவங்க வந்து அண்டர் கவர் போலீஸ்ங்கிற பேர்ல ரவுடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த அண்ட் அந்த டியர் கேசஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆன டியர் கேசஸ்னு சொன்னீங்க. அது எப்படி சொல்றீங்க எக்ஸ்பைரி ஆனது எப்படி? அது ஏன் ஹார்ம்ஃபுல்னா இட் கேன் எக்ஸ்ப்ளோட் எனி டைம். பட் அங்க டெல்லியில பேன் நீட் அப்படின்ற ஸ்லோகன் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு? இல்ல வெறும் பேப்பர் லீக் அண்ட் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு? நம்ம மட்டும்தான் அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் பேன் நீட்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இவங்களுக்கு வந்து நீட் ஃபேரா நடத்தினா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுடைய சாலிடாரிட்டி தெரிவிச்சிருக்காங்க? We expected Rahul Gandhi much earlier. We saw R. Asa and Kanimuri. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய அளவுல மாணவர்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 20 நாட்களா சோனம் வாங்சுக் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாரு. அதன் பிறகு மாணவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலிருந்து இளைஞர்கள் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் திரண்டிருந்தாங்க. ஜந்தர் மந்தர்ல இன்னைக்கு அவங்க மீதான காவல்துறையினருடைய அடக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி அங்க இருக்கக்கூடிய கள சூழலை நம்ம கூட விரிவா பேசுறதுக்காக இன்னைக்கு டெல்லியில இருந்து டாக்டர் காயத்ரி இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் காயத்ரி. ஹலோ, ஹாய் அப்பர்ணா, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, என்ன பிரச்சனை, காவல்துறை என்ன மாதிரியான அடக்குமுறையை அங்க மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் கட்டவிழ்த்து விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ பேசிக்கலி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 20th அந்த சன்செட் மார்ச் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பேசிக்கலி ஜந்தர் மந்தர்லேருந்து பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு வந்து தெர் இஸ் ஒன்லி ஒன் வே ரோடு. அது ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் நீங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸில் தான் வந்து அந்த ரோடு வந்து முடியும். ஸோ அது மான்சூன் செஷன் வந்து கூடுறதுனால ஸோ 20th வந்து அந்த ரோட்ல மார்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்கனைசர்ஸோட ஐடியா. ஆல்தோ அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து வாங்சுக்கு வந்து குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் சப்தஜன்ல அட்மிட் பண்ணாலும் ஆர்கனைசர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்க. லைக் 20th மார்ச் வந்து மார்ச் ஐ மீன் 20th ஜூலை வந்து மார்ச் கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் மற்ற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கூட எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி மார்னிங் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டேட்டோட பார்டர்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. RAF போலீஸ் பர்சன்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அண்ட் அந்த அந்த நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அரவுண்ட் 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்டர்நெட் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நமக்கு இருக்க ஒரே நியூஸ் வந்து சோஷியல் மீடியா மட்டும்தான். பிகாஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு சில பேர் தான் வந்து அதை கண்டினியூஸாக கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது தான் அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதை சுற்றி உள்ள மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியாவது இந்த மார்ச் தடுத்து நிறுத்தணும் தான் கவர்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்க. பேசிக்கலி 2 things இட் ஹேப்பன் பேரலலி. அந்த சன்செட் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் அதோட பேரலல் ரோடான ஜன்பத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சன்செட் ரோட்ல வந்து ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மார்ச் பண்ணிட்டு போறாங்க எல்லாருமே. அதை பிளாக் பண்ற விதமா நிறைய பேரிகேட்ஸ் ஒன்று மேலே ஒன்று வெல்டிங் பண்ணி வெல்டர்ஸை கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நைட்டே எல்லாம் வெல்டிங் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து அது மேலே எகிரி குதிச்சு அதை தள்ளிட்டு அதெல்லாம்
போக முயற்சி பண்ணும்போது தான் எவ்ரிதிங் இட் ஸ்டார்டட். இந்த ஆணி வச்சு அந்த லட்டி சார்ஜ் அது அது பண்ணது, டியர் கேஸ் யூஸ் பண்ணது, அதுவும் எக்ஸ்பைரியான டியர் கேஸ் ஷெல்ஸ் யூஸ் பண்ணது. போலீஸ் அண்டர் கவர் போலீஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து என்ன சொல்றது, காதில் கடுக்கன் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு முகத்துல வந்து கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு கேஷுவல் ட்ரெஸ்ல லத்திய வச்சு பொண்ணுங்க பின்னாடி அடிக்கிறது, அவங்கள வந்து லைக் என்ன சொல்றது ஹராஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த அந்த ரோட்ல நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு இடத்துல வந்து பீப்புள் வேர் வெரி க்ளூலெஸ். அங்க வந்து ஜாலியா பாட்டு பாடிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு சாலை மறியல் பண்ணிட்டு ஸ்லோகன்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு இந்த சைடு ஒரு சைடு நடந்துட்டு இருந்துச்சு. அங்கதான் வந்து நாங்களும் போனோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த சைடு என்ன நடந்தது, மக்கள் எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தின கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. அங்க அந்த ப்ரொடெஸ்ட் சைட்ல இருந்து ஈவினிங் வெளியில வந்து நியூஸ் பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது, ஓகே இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கு, பெல்லட் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து கை காலை உடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஈவினிங் தான் தெரிய வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். அந்த 20th ஜூலை வந்து இதுதான் நடந்துச்சு. ஸோ ஆனால் அடுத்த போலீஸ் என்ன கவர்மெண்ட் போலீஸும் என்ன நினச்சாங்க, நம்ம எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பார்த்துட்டோம், ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட், ஆன்டி-சிஏ என்ஆர்சி ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் ரெஸ்ட்லெஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, மணிப்பூர் இஷ்யூ எல்லாத்துக்குமே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுத்துக்குமே சால்வபிளாக எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அதுவும் ஜென்சி தானே அப்படின்னு வந்து நினச்சாங்க. பட் ஆனால் அடுத்த நாளே எல்லாரும் கையில் காலில் தலையில் கட்டோட அந்த ப்ரொட்டஸ்ட் சைட், அந்த தார்பாய், டென்ட் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க, அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பட் அடுத்த நாளே மறுபடியும் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பேண்டேஜோட மறுபடியும் வந்து செட்டப் பண்ணி மறுபடியும் தே ஸ்டார்டட் தேர் ப்ரொட்டஸ்ட். இதுதான் வந்து டியூஸ்டே நடந்தது. அண்ட் ஸ்டில் தே ஆர் கண்டினியூவிங் இன் அ வெரி பீஸ்ஃபுல் வே. ஓகே. சோ நீங்க அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க. காவல்துறையினர் வரும்போது சுத்தி இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ்னுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்துச்சு? ஏன்னா நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்க்க முடிஞ்சது. காவல்துறையினர் வேணும்ட்டே கால தட்டி விட்டு அவங்கள விழ வைக்கிறாங்க. நெறைய பேர் சாக்லேட்ஸ், ரோசஸ் குடுக்குறாங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் போயிட்டு காவல்துறையினருக்கு. அத வாங்கிட்டு அவங்க மீது தாக்குதல் நடத்துறது. சோ அவங்களுடைய அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் மத்தியில? See, protesters வந்து they were like very peaceful from the beginning. அவங்க வந்து கையில ரோசஸ் வச்சிருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக் வச்சிருப்பாங்க, கையில பகத்சிங் அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்கிறது, நேஷனல் ஃபிளாக் வச்சிருக்கிறது, இப்படிதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த மார்ச்னால தான் அந்த அந்த சமயத்துல அந்த பார்லிமெண்ட்டை நோக்கி போனதுனால தான் மோஸ்டா வந்து இந்த இதுவே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. சோ அந்த மார்ச் போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்ளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்ப? இல்ல அப்படி சொல்லல. இல்லனாலும் வந்து அவங்க வந்து அண்டர் கவர் போலீஸ்ங்கிற பேர்ல ரவுடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த ப்ரொடெஸ்ட வந்து டிஸ்கிரெடிட் பண்றதுக்கு, அதை கலைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியா தான் இருந்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் ஆடட் ஸ்பார்க் அந்த மார்ச் வந்து, அவ்வளவுதான். அப்படி இல்லனாலும் மோஸ்டா நடந்துதான் இருக்கும். இல்ல அண்டர் கவர் போலீஸ்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்களால அவங்கள சொல்றாங்க. அது வந்து நம்ம வந்து அது அவங்க ரவுடிஸ் தான், மோஸ்ட்லி ஏபிவிபி கூன்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா. அண்டர் கவர் போலீஸ் வந்து சொன்னதுதான், இவங்கெல்லாம் அண்டர் கவர்ஸ், அதனாலதான் கேஷுவல் ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட டர்ட்டி ஒர்க்ஸை பாக்குறதுக்காக வெளியில இருந்து கூட்டிட்டு வந்து கூன்ஸ் தான் அவங்க எல்லாம். பட் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? உங்களுக்குள்ளேயே அவங்க அண்டர் கவர்ல இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க தான் ப்ரொட்டஸ்டர்ஸ், இல்ல இவங்க எல்லாம் வந்து வெளியாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு? லைக் என்ன சொல்றது, கையில வந்து பெரிய லத்தியெல்லாம் வச்சிருந்தாங்க, கேஷுவல் ட்ரெஸ். அவங்க எல்லாமே ஆக்சுவலி கர்ச்சீஃப் வச்சு முகத்தை மூடி இருந்தாங்க, அது ஒண்ணு. அந்த காதுல கம்மல் போடுறது, அப்புறம் தாடி வச்சு, அவன் போலீஸ் யூனிஃபார்ம்லயே தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஐ மீன் எந்த போலீஸ் வந்து அப்படி தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க, டெல்லி போலீஸ். ஸோ அதனால பார்த்தாலே தெரியும் அவங்க எல்லாம் வந்து இது ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ஹார்ம் பண்ணதான் வந்திருக்காங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சது.
அண்ட் அந்த டியர் கேஸஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆன டியர் கேஸஸ்ன்னு சொன்னீங்க. அது எப்படி சொல்றீங்க எக்ஸ்பைரி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து ஃபோட்டோஸ் வந்து வந்துருந்துச்சு. லேட்டர் ஆன் சோஷியல் மீடியால ஃபோட்டோஸ் அந்த டியர் கேஸ் ஷெல்ஸோட யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதோட ஃபோட்டோஸ் வெளியே வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு தான் சரி இது எக்ஸ்பைரி ஆன டியர் கேஸ் ஷெல்ஸ். அது ஏன் ஹார்ம்ஃபுல்னா இட் கேன் எக்ஸ்ப்ளோட் எனி டைம். இட் டசன்ட் ப்ரொடியூஸ் only smoke. Because since it's expired, it can explode any time. ஸோ அது இன்னும் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கும்ல அதனால. ஓகே. ஸோ யூசுவலாவே நீங்க ஒரு டாக்டர். பட் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ப்ரொடெஸ்டர்ஸ்க்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய சேஃப்டிக்காக போலீஸ் பெர்மிஷனோட ஆம்புலன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஃபயர் சர்வீஸ் இது எல்லாமே. பட் அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்க இருந்துச்சா? ஃப்ரம் தி டே 1 ஆஃப் ப்ரொடெஸ்ட்ல இருந்து? இல்ல அப்படி எதுவுமே கிடையாது. மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சிருந்தாங்க. அது ஒண்ணு மட்டும் இருந்தது. ஸோ அங்க போலீஸ் வந்து அத மேன் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள போறவங்க, வரவங்க. அதையும் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டா பார்த்த வீடியோல அந்த சிஜேபி வாலண்டியர்ஸ் தான் வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர்த்து, அங்க யாரும் போலீஸோ கிரவுட உள்ள போயிட்டு வெளில வர்றது மேனேஜ் பண்றதுக்கு எந்த போலீஸுமே இல்லை. எல்லாமே சிஜேபி வாலண்டியர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மெடிசன் சப்ளைஸ் அதுவும் வந்து வாலண்டியர்ஸ் அவங்களாவே டாக்டர்ஸ் அவங்களாவே வந்து ஓஆர்எஸ் எடுத்துட்டு வர்றது, ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு வர்றது, ஆயின்ட்மெண்ட் எடுத்துட்டு வர்றதுன்னு சிஜேபி வாலண்டியர்ஸ் பிளஸ் வாலண்டியரா வர டாக்டர்ஸ் தான் வந்து பண்ணாங்களே தவிர்த்து போலீஸ் அதுக்குன்னு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அண்ட் ஐ டிட் நாட் see any ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ் அட் ஆல். ஐ டோன்ட் நோ why or how. அதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே. அண்ட் அந்த இடத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது லைக் சடனா நமக்கு எப்படி இருக்கும்? Everyone was high on emotions. அந்த டைம்ல வந்து everyone was high on emotion. Everyone was high on anger and frustration. அதெல்லாம் தான் ஸ்லோகன்ஸா வெளியே வந்துச்சே தவிர்த்து அதாவது போலீஸ் வந்து அடிக்கிறது இல்ல மக்களை துன்புறுத்துறது அந்த மாதிரி எதுலையுமே ஈடுபடல. ஆல்தோ they were high on emotions. இந்த மாதிரி வேலை எதுவுமே வந்து அங்க இருக்க ஜென்சியோ அங்க நிறைய ஆல் ஏஜ் குரூப்ஸ்ல இருக்க பீப்புளும் இருந்தாங்க. பட் யாருமே வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயோ இம்மோரல் ஆக்டிவிட்டிஸ்லயோ எதுலையுமே வந்து ஈடுபடல. எல்லாமே லைக் வெரி 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 பீஸ்ஃபுல் இன் தேர் ஓன் வே. You know Gen Z, right? They're always nonchalant. அப்படிதான் இப்போ சம்டைம்ஸ் ஐ ஃபெல்ட் இது என்ன இவ்வளோ அன்சீரியஸாக இருக்குது இந்த ப்ரோட்டெஸ்ட். பிகாஸ் இதுக்கு முன்னாடியும் நம்ம ப்ரோட்டெஸ்ட்லாம் போயிருக்கோம். யூஸ்வலி we can feel that tension in the air. இதுக்கு முன்னாடி ஆர்ஜிகர் காலேஜ் எதிர்த்து அந்த காலேஜில் நடந்த இன்சிடென்ட் எதிர்த்து அதெல்லாம் எதிர்த்து ப்ரோட்டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் அன்சீரியஸாக இருந்தாலும் என்ன சொல்கிறது லைக் ரொம்ப பீஸ்ஃபுல் மேனரில் தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருந்தது. ஓகே. ஸோ பட் அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அதுக்கு சாலிடாரிட்டி தெரிவிக்கிறதுக்காக தமிழ்நாடு, கேரளா அப்படின்ட்டு ஆல் அரவுண்ட் தி கண்ட்ரி நிறைய ப்ரொடெஸ்ட் பெங்களூர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பீகார், எஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ். நிறைய பேர் வந்து அவங்க பேக் ட்ரெயின்ல இருந்து ஃப்ளைட்ல இருந்து ட்ராலியோட வந்து அவங்க பேக்ஸோட வந்து ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டது அதெல்லாம் ஐ சா. நான் கேட்டும் போது they said just now நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வந்திருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஆல் ஓவர் தி இந்தியா so many people had come அன்னைக்கு 20th July. ஓகே. அதுதான். ஸோ ஆல் ஓவர் த கண்ட்ரி ப்ரொடெஸ்ட் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இங்க தமிழ்நாட்டுல நம்ம நீட்டே வேணாம், பேன் நீட் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வச்சுதான் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க. லைக் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷன், நீட் பேன் பண்ணணும், பேப்பர் லீக், இது எல்லாமே ஒருமித்த ஸ்லோகனா தான் இருக்கு. பட் அங்க டெல்லியில பேன் நீட் அப்படின்ற ஸ்லோகன் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு? இல்ல வெறும் பேப்பர் லீக் அண்ட் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சா? ஆக்சுவலி நம்ம மட்டும்தான் வந்து 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் பேன் நீட்னு. பட் இங்க வந்து அது பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி லோ. ஆக்சுவலி அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த நீட்ல நடக்கிற பேப்பர் லீக்ஸ்
நடக்கிற கரப்ஷன், அதோட டிரான்ஸ்பரன்சி, என்டிஏயோட டிரான்ஸ்பரன்சி, ஃபேர்னஸ், இவங்களோட ரெசிக்னேஷன், எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட ரெசிக்னேஷன், இதெல்லாம் தான் அவங்களோட வந்து மெயின் கோல்ஸாகவே இருக்குது. பேன் நீட்டுங்கிறது வந்து நான் அங்கே பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ ஓகே, டெல்லியில பேன் நீட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. No, not at all. I don't think அந்த அபிஜித் தீப்கேவா இருக்கட்டும், வாங்சுக்கா இருக்கட்டும், அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாருக்குமே வந்து அது எண்ட் கோல் கிடையவே கிடையாது. நம்ம மட்டும்தான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இவங்களுக்கு வந்து நீட்டை ஃபேராக நடத்தினா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. Although it is against our இது, but we cannot miss out in the dissent, in the public anger, frustration. இதெல்லாம் வந்து we shouldn't miss out. We have to stand in solidarity with them. அதுக்காக தான் மெயினாக போனது. ஓகே, ஸோ பட் எல்லா ப்ரொட்டஸ்ட்லயுமே விமனோட சேஃப்டி பத்தி நிறைய பேசுவாங்கல்ல, விமன் சேஃபா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொட்டஸ்ட்லயுமே காவல்துறையினர் அடிக்கும் போதுதான் அவங்க இன்அப்ரோப்ரியேட்டான பிளேசஸ்ல அடிச்சாங்க, விமனை இன்அப்ரோப்ரியேட்டா டச் பண்ணி பிடிச்சி இழுத்தாங்க அப்படிங்கறத வீடியோஸ்ல பார்க்க முடியுது. ப்ரொட்டஸ்ட்ல விமன் சேஃபா இருந்தாங்களா? நீங்க சேஃபா ஃபீல் பண்ணீங்களா? ஸோ ப்ரொட்டஸ்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? என்ன வித்தியாசம் பாக்குறீங்க ரெண்டு பேரும்? நான் இருந்த இடத்துல வந்து அப்படி எந்த அசம்பாவிதமும் நடக்கல. பிகாஸ் அங்கே வந்து போலீஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொட்டஸ்டர்ஸ் தான் ஜாம் பேக்டாக இருந்தாங்க. ஆனாலும் ஐ டிட் நாட் ஃபீல் எனி த்ரெட் ஆர் எனிதிங் அவுட் ஆஃப் தி வே. அந்த மாதிரி நான் எதுவுமே ஃபீல் பண்ணலை. அந்த மார்ச் நடந்த அந்த இடத்துல தான் இது வந்து போலீஸுங்கிற பேர்ல இருக்க அந்த கூன்ஸ் அவங்க பண்ணது தான் இதெல்லாம். அதுவும் இந்த டிசிபியே வந்து பொண்ணுங்களை வந்து அறையிறது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த சைடு தான் நடந்துட்டு இருந்துச்சு. நான் இருந்த இடத்துல ஐ வாஸ் வெரி சேஃப். அங்கே எதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல்லாக அந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. யாருக்குமே எதுவுமே அந்த மாதிரி நடக்கல. ஓகே, நடக்கல. பட் நீங்க வேற யார்ட்டையாச்சும் அந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா? அன்சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஆர் ஃப்ரம் தி ப்ரொட்டஸ்டர்ஸ் சர்க்கிள்ஸ், இல்ல ஏதாச்சும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நான் இன்னும் எதுவும் கேட்கல. எனக்கே அந்த வீடியோ பார்த்து தான் வந்து ஐ வாஸ் வெரி மச் ஷாக்ட். ஏன்னா இவ்வளோ கேவலமாக இவ்வளோ இம்மாரலாக நடந்துட்டாங்க கேர்ள்ஸ் கிட்ட அப்படின்ட்டு எனக்கே வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சது ஆக்சுவலி. பட் அங்கே வந்து அப்படி எதுவுமே கிடையாது. இட் வாஸ் ஆல் வெரி பீஸ்ஃபுல் நான் இருந்த இடத்துல. ஓகே, அண்ட் ஒப்போசிஷன் பார்ட்டிஸ்னுடைய ப்ரொட்டஸ்ட பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகு பார்லிமெண்டரி செஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோ அந்த இடத்துல ஒப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி அரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. ஆனா பட் ஸ்டில் நேற்றைக்கு கூட சோனம் வாங்சுக் அவர்களுடைய வைஃப் வந்து இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் தான், நீங்க ஏன் அந்த மாணவர்களை இளைஞர்களை பாக்குறதுக்காக ஜந்தர் மந்தர் வந்து அவங்களுக்கான ஒரு சாலிடாரிட்டி தெரிவிக்கல, அவங்க கூட நிக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. சோ இதுவரைக்கும் எந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுடைய சாலிடாரிட்டி தெரிவிச்சிருக்காங்க? நிறைய பேர் வந்திருந்தாங்க. சந்திரசேகர் ஆசாத், பீம் ஆர்மி அவங்க வந்து முன்னாடி வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஹாஃப் ஆஃப் தெம் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பீம் ஆர்மி சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டிலேருந்து அவங்களோட ஒய்ஃபு. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்திருந்தாங்க. ஐ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் ராகுல் காந்தி மச் ஏர்லியர். இதை வந்து இன்னும் நல்லா வந்து ஆப்போசிஷன் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கே தோணுச்சு. அண்ட் வி சா ஆராசா அண்ட் கனிமொழி. ஆராசா வந்து முன்னாடியே வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் கனிமொழி மேமும் அதை பற்றி பேசியிருந்தாங்க. லேட்டர் ஆன் தான் மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்க காங்கிரஸ் சிஎம் டிகே சிவகுமாரா இருக்கட்டும், கேரளால இருக்க காங்கிரஸ் சிஎம் அவரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து லேட்டர் ஆன் தான் ப்ரொட்டஸ்ட்ல வந்து கலந்துட்டாங்க. பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தெம் மச் ஏர்லியர். முன்னாடியே வந்திருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அப்படி வந்திருந்தாலும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, லைக் இதை வந்து ஆப்போசிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ வை ராகுல் காந்தி வந்து இது ஏன் முன்னாடியே வந்து சப்போர்ட் பண்ணலன்னு எனக்குமே தோணுச்சு ஆக்சுவலி.
ஓகே. ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸ்டில் அங்க ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இளைஞர்கள் அங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவல்துறையினரும் அங்க நெறைய இடங்கள்ல பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நெறைய ஆமா. பேரிகேட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. Yes, எங்கேயுமே yes. வெளிய விட மாட்டேங்கிறாங்க. லைக் ஒரு மாதிரி அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் அவங்க அந்த போராட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க Exactly. அப்படின்ற Yes, மாதிரி. yes, ஸோ yes. இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? I mean, yesterday நம்ம பேசிட்டு இருக்கும்போது தான் yesterday I think வாங்சுக் வந்து அவரோட ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஜேபி நட்டா முன்னிலையில அவங்க ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து ரிட்டனா எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்டர்ஸ் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம். அவங்களோட கோரிக்கையை வந்து மோஸ்டா நிறைவேற்ற பார்க்குறோம் அப்படின்னு ரிட்டனா எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால அவரோட ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுக்கிட்டாரு. பட் ப்ரொட்டஸ்ட் சைட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் எமோஷனை வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். யா ஓகே. ஸோ அங்க நடந்த விஷயங்கள எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணாம அப்படியே என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்க. தேங்க் யூ ஸோ மச் காயத்ரி. நம்ம தொடர்ந்து நெறைய அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டே இருப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.